வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு திமுகவின் தலைவர் அதிரடியாக கைது. துணை முதல்வரை அவசரமாக ஆளுநர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. யார் அந்த துணை முதல்வர்? என்ன காரணத்திற்காக திமுக தலைவரை அதிரடியாக அமலாக்கத்துறை கைது செஞ்சுருக்காங்க? துணை முதல்வராக யாரை அறிவிச்சிருக்காங்கன்றதான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளிவாக இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம், துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதற்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணணும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான திமுகவிற்கு ஒரு சோகமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திமுகவில் பார்த்திங்கன்னா பல்வேறு அமைச்சர்கள் பல்வேறு சர்ச்சைகள் சிக்கிட்டு வந்துட்டு இருந்த நிலையில் தற்போது அந்த வரிசையில் பார்த்திங்கனாக்கா திமுகவின் ஆலமரமான திமுகவின் தலைவரான முதல்வர் ஸ்டாலின் அதிரடியாக அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 5000 கோடி கருப்பு பணம் தனது கொச்சி பண்ணை வீட்டில் வைத்திருந்த காரணத்திற்காக முதல்வர் ஸ்டாலினை அதிரடியாக அமலாக்கத்துறை கைது, அதாவது அவருடைய வீட்டிலே பார்த்திங்கன்னா கைது செஞ்சு முடக்கி வச்சுருக்காங்க. இதனால் பேரதிர்ச்சியில் திமுக சங்கமும் அதே மாதிரி திமுக அரசியல் வாழ்க்கையும் இதோடு முடியுமா என்றதை தெளிவாக பொறுத்து தான் பார்க்கணும். திமுகவின் தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அதிரடியாக கைது செஞ்சதுனால கைதானதுனால ஸோ துணை முதல்வரை பார்த்திங்கன்னா அவசரமாக ஆளுநர் அவர்கள் பார்த்திங்கனாக்கா அவருடைய மகன், அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து வந்த உதயநிதி அவர்களை துணை முதல்வராக அவசரமாக அறிவிச்சிருக்காங்க. இதனால் பெரும் பூகம்பம் திமுகவின் சங்கத்தில் வெடிச்சிருக்கு. திமுகவில் வெடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, அவரை விட மூத்த அமைச்சர்கள் எல்லாம் இருக்கும்போது இவர்களுக்கு ஏன் தர வேண்டும், உதயநிதிக்கு ஏன் தர வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்தும் பார்த்தீங்கன்னாக்கா கேள்வி கேட்டுட்ருக்காங்க. பல்வேறு தரப்பிலும் கோரிக்கை வச்சிட்ருக்காங்க. ஸோ ஏன் கொடுத்தீங்க அப்படின்றது மாதிரி கேள்வி கேட்டுட்ருக்காங்க. பல்வேறு பூகம்பங்கள் வெடிச்சிட்ருக்கு திமுகவில் அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்றது ஒன்றுமே தெரியல. திமுகவில் பார்த்திங்கன்னா இது பல்வேறு சர்ச்சைகளை சிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ திமுகவின் தலைவரே அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க. இந்த 5000 கோடி அவருடைய அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் தான் இருந்தது. அவர் போட்டு கொடுத்து விட்டார். ஸ்டாலினுடைய பணம் தான் அவர் துரைமுருகன் வீட்டில், கொச்சி பண்ணை வீட்டில் வைத்திருந்தது அம்பலமாகியிருக்குது. அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தி தான் இந்த 5000 கோடியும் முடக்கியிருக்காங்க. இந்த 5000 கோடி யாருடைய பணம், எங்கிருந்து வந்தது, யாருக்கு சொந்தமான பணன்றதை கேள்வி மேலே கேள்வி கேட்க திமுகவின் முதல் திமுக பதில் சொல்ல அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செஞ்சுட்டாங்க. இது பெரும் பரபரப்பு. அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக சந்திக்கலாம். மறக்காமல் லைக், ஷேர் பண்ணுங்கள்.